வெல்கம் டு MK சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற ஐஸ்கிரீம் பைனாப்பிள் ஐஸ்கிரீம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பைனாப்பிள் ஐஸ்கிரீம் செய்ய தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர், 1 கப் பைனாப்பிள், பைனாப்பிள் எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் வேணுங்க, கார்ன்ஃபிளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 14 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 1/2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. பைனாப்பிளை இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துடலாங்க. துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 1 கப் பைனாப்பிள் வேணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள போட்டுக்கலாங்க. 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கலரி விட்டு வேக வைக்கலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாங்க. வேக வச்ச பைனாப்பிள நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பால் 1 லிட்டரையும் ஊத்திக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சிக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கலாங்க. பால் பொங்க வரும்போது கரண்டியால நல்லா கலக்கி விடலாங்க. ஸ்டவ் மீடியமா வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டுங்க. பால் சுண்டுற வரைக்கும் கலரி விடணுங்க. பால் கொஞ்சம் சுண்டுனதும் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை போட்டுக்கலாங்க. 9 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. நல்லா கரையிற வரைக்கும் கலக்கி விடலாங்க. சர்க்கரை கரைஞ்சதும் கரைச்சு வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் மாவை ஊத்திக்கலாங்க. ஸ்டவ் மீடியமாவே இருக்கட்டுங்க. நல்லா கலக்கி விடலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு ஊத்துனதும் ஒரு 2-3 நிமிஷத்துலயே பால் கெட்டி ஆயிடுங்க. பால் கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊத்திக்கலாங்க. நல்லா கலரி விட்டு இறக்கி வச்சிடலாங்க. பத்து நிமிஷம் கழிச்சு வேக வச்சிருக்கிற பைனாப்பிள பாலோட எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டு ஆற வச்சுக்கலாங்க. 1 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. 1 மணி நேரம் கழிச்சு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. ஆறுன கலவைய ஊத்திக்கலாங்க. நல்லா அரைச்சுக்கலாங்க. அரைச்ச கலவைய ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதுல ஊத்திக்கலாங்க. ஃப்ரீசர்ல வச்சிடலாங்க. மூடி போட்டுடலாங்க. நாங்க ரொம்ப நேரம் ஃப்ரீசர்ல வச்சுட்டோங்க ஐஸ்கிரீம். நீங்க ஒரு 5 மணி நேரம் வச்சீங்கன்னா போதும். ஐஸ்கிரீம் நல்லா வருங்க. ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ்கிரீமை வெளியே எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, பைனாப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.